السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم 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 மதி பிறந்ததோ மாநிதி திறந்ததோ என் கதி பிறந்ததோ வருக அஸ்ஸலாம் அலைக் அஸ்ஸலாம் அலைக் முஸ்ஸலாம் அலைக் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம். عين العربية ميم الأحمد عين العربية ميم الأحمد عرش الأمسر سوريا أن لي سلام السلام عليكم السلام. காலை பிடித்தேனே கண்ணில் வைத்தேனே காலை பிடித்தேனே என் கண்ணில் வைத்தேனே உங்கள் கருணை கரத்தால் என்னை காத்து ரட்சித்தருள்வீரே. அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும். الحمد لله رب العالمين ثم الحمد لله حمدا شافيا نعما الحمد لله حمدا رافعا نقما الحمد لله حمدا دافعا سقما الحمد لله في إبرى بديع الدين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلة أدركني مرادي يا شفيع المذنبين لا وسيلة إلا أنت يا رسول الله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. أما بعد قال الله تعالى في محكم التنزيل بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவன் ஒன்றனுக்கே உரித்த அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அன்னவர்களின் நடிச்சுவற்றில் தடம்பதித்த சத்திய சஹாபாக்கள் உன்னத இமாம்கள் உத்தம ஒளிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருளும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல்லாசிகளும் இறை நேசர்களின் இனிய துஆக்களும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. வல்லவனாம் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து நாட்ட தேட்டங்களையும் கபூல் செய்து கொள்வானாக. சங்கையான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, புண்ணியங்கள் பூத்து குலுங்கும் புனித ரமலான் பிறை 24 நாம் இருக்கின்றோம். இன்றைய வித்ரியாவினுடைய பாடத்தில்
வித்யா தந்த வித்தகர் ஹர்ஃப் மீமை கொண்டு ஆரம்பிப்பார்கள். மற்றைய ஹர்ஃபுகளெல்லாம் 29 கன்னிகளாக நிறைவு பெற்றாலும் மீம் என்று சொல்லக்கூடிய இந்த கன்னி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான பெயர் நாமத்தினுடைய முதல் எழுத்தாக இருப்பதால் அதை கண்ணியப்படுத்த வேண்டும், சிறப்புப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வித்யா தந்த வித்தகர் ஷைகுல் காமில் சதகுல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 30 கன்னிகளாக நிறைவு செய்வார்கள். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி காட்டும் பொழுது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகமே உங்களை இந்த அகிலத்தாருக்கு அருட்கடையாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக சொல்லி காட்டுவான். சகையான பெருமக்களே, உண்மையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்தாருக்கு அருட்கொடை. வரலாற்றினுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தால் உண்மையில் அவர்களை கொண்டு இந்த உம்மத்தே முஹம்மதியா சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாக்கியம் பெற்ற உம்மத்தாக இந்த உம்மத்தை சிறப்பு பெறுவதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாகுவார்கள். அருமையானவர்களே, கிபி 570 ரபியுல் அவ்வல் மாதம் புனித ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வையகத்திலே அவதரிக்கிறார்கள். குழந்தை பிறந்த அந்த நேரம் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குழந்தையை பெற்றெடுத்த அந்த நேரம் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அருமை தாயார் குழந்தையை கையிலே வாங்குகிறார்கள். குழந்தை பிறந்திருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அருமை தாயார் குழந்தையை கையிலே வாங்கி பார்க்கிறார்கள். அவ்வளவு அழகு! உலகத்தில் இப்படியும் ஒரு குழந்தை பிறக்குமா என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். செய்திகள் கேள்விப்பட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக சையதத்துனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய இல்லத்திற்கு வருகை தருகிறார்கள். அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு அழகு. இந்த நேரத்தில் திடீரென்று ஒரு அதிசயம் அங்கே நடக்கிறது. ஷஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் குழந்தையை கண்மணி நாயகத்தை கையிலே வைத்திருக்கிறார்கள். திடீரென்று குழந்தை காணாமல் போகிறது. ஆச்சரியப்பட்டு போகிறார்கள், திடுக்கிடுகிறார்கள். கையிலே இருந்த குழந்தை காணவில்லை. ஆனால் அங்கே ஒரு அஸ்ரீரி சப்தம் கேட்கிறது. தூஃபு மின் மஷாரிகில் அர்தி இலா மகாரிபிஹா, இந்த குழந்தையை கிழக்கிலிருந்து மேற்கு வரை சுற்றி காட்டுங்கள். உலகம் முழுவதும் இந்த குழந்தையினுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும். அகிலத்திற்கு அருட்கடையாக நான் அனுப்பியிருக்கின்றேன். அந்த அருட்கடை உலகம் முழுவதும் கிடைக்க வேண்டும். எனவே தூஃபு மின் மஷாரிகில் அர்தி இலா மகாரிபிஹா, நீங்கள் கிழக்கில் இருந்து மேற்கு வரை சுற்றி காட்டுங்கள் என்று ஒரு அஸ்ரீரி சப்தம் கேட்டது. நான் விளங்கிக் கொண்டேன், ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. ஒரு சில வினாடிகள், அந்த பெண்மணி சொல்லுவார்கள், ஒரு சில வினாடிகள் காணாமல் போகிய குழந்தை என் கையில் மீண்டும் வந்தது. அருமையானவர்களே, இப்பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக குழந்தையை பார்க்கிறார்கள். அவ்வளவு அழகு. மக்கள் சையதத்துனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவரிடத்திலே கேட்கிறார்கள், மை யக்ஃபுல் ஹாதல் வலது, இந்த குழந்தைக்கு பொறுப்பேற்பது யார்? காரணம், குழந்தை பிறப்பதற்கு முன்பாக தந்தை சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள்.
எனவே குழந்தையை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்று மக்கள் கேட்கிறார்கள். ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவார்களாம், அப்துல் முத்தலிப் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களை எங்கே தேடுவது? சொன்னார்களாம், கஅபத்துல்லாவிலே சென்று பாருங்கள். மக்கள் கஅபத்துல்லாவிற்கு சென்று பார்க்கிறார்கள். அங்கே அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கஅபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகள் சொல்லப்பட்டது. வீட்டிற்கு வேகமாக வருகிறார்கள். வந்தவர்கள் குழந்தையை கையில் எடுத்து மீண்டும் கஅபத்துல்லாவிற்கு செல்கிறார்கள். சென்று கஅபத்துல்லாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை கையிலே வைத்துக்கொண்டு கஅபத்துல்லாவை தவாபு செய்கிறார்கள். கண்மணி நாயகத்திற்கு கிடைத்த முதல் பாக்கியம் கஅபத்துல்லாவை தவாபு செய்வது. வீட்டிற்கு வருகிறார்கள். நாட்கள் கழிகிறது. 7வது நாள் குழந்தையை கையிலே வைத்து இன்னி சம்மைதுஹு முஹம்மதா, இந்த குழந்தைக்கு முஹம்மது என்ற பெயரை நான் சூட்டுகிறேன் என்று அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குழந்தைக்கு பெயரை சூட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அந்த பெயர் சூட்டப்பட்ட அந்த நேரத்திலே அந்த வீட்டிற்கு வருகை தந்திருந்த மக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், லிம சம்மைதஹு முஹம்மதா லம் யகுன் ஜாலிகல் இஸ்மு லிஅஹதி மின் ஆபாலிக யா அப்துல் முத்தலிப். இப்படி ஒரு பெயரை நீங்கள் சூட்டிருக்கிறீர்களே, முஹம்மது என்ற பெயரை சூட்டிருக்கிறீர்களே, நம்மளுடைய வளமையில் நம்முடைய மூதாதையர்கள் யாரும் இப்படி ஒரு பெயரை சூட்டியதில்லையே. முதலாவதாக முஹம்மது என்ற பெயர் கண்மணி நாயகத்திற்குத்தான் சூட்டப்பட்டது. வரலாற்றிலே ஒரு குறிப்பு, அதற்கு முன்பாக முந்தைய வேதங்களில் இப்படி ஒரு நபி இறுதி தூதராக வருவார்கள் என்று அவர்களுடைய பெயர் முஹம்மது என்று முந்தைய வேதங்களிலே பதிவு செய்யப்பட்டிருந்ததால் அது நம் குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு பெற்றோர் மாத்திரம் தன்னுடைய குழந்தைக்கு முஹம்மது என்று வைத்தார்கள். அதுவும் சிறு பிராயத்திலே வஃபாத்தாகிவிட்டது என்பதாக வரலாற்றில் எழுதுகிறார்கள். அதுவரை அந்த புனிதமான நாமத்தை யாருக்கும் சூட்டவில்லை. முதலாவதாக அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய பேர குழந்தைக்கு சூட்டுகிறார்கள். மக்கள் கேட்கிறார்கள், லம் யகுன் ஜாலிகல் இஸ்மு லிஅஹதி மின் ஆபாயிக யா அப்துல் முத்தலிப், நம்முடைய மூதாதையர்கள் யாருமே இப்படி ஒரு பெயரை சூட்டவில்லையே. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்களாம், இன்னி உஹிப்பு அன் யுஹ்மத மின் அஹ்லில் அர்து, எதற்காக இந்த குழந்தைக்கு முஹம்மது என்ற நாமத்தை சூட்டினேன் தெரியுமா? உலகம் உள்ளளவும் இந்த குழந்தை புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நான் பிரியப்பட்டேன், எனவே இந்த பெயரை சூட்டினேன் என்று விளக்கம் சொன்னதாக வரலாற்றுகளிலே பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, ஆக இந்த புனிதமான நாமம் யாருக்கும் சூட்டப்படவில்லை, கண்மணி நாயகத்திற்கு முதலாவதாக செய்தனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சூட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, இன்றைய பைத்துகளிலே ஒரு அடியிலே வித்தையா தந்த வித்தகர் சொல்வார்கள், பிதஅவாக்கும் கம் சஹத் மவாஷின் சகாயிமு வகம் நால அவுலாதன் நிசாஉன் நகாயிமுன் வகுன்து லிகௌனி ஹவுல ஹுப்பிக ஹாயிமுன் மதஹ்துக லா அன்னி பிமத்ஹிக காயிமுன் வமன் தா பிஇஹ்சாஇர் ரிமால் யகூமு. நாயகமே, எத்தனையோ நோயுற்ற கால்நடைகள் தங்களின் இறைஞ்சதலால் குணமடைந்திருக்கிறது. பிள்ளை பெறாமல் இருந்த எத்தனையோ பெண்கள் உங்கள் பரக்கத்தால் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். தங்களின் நேசத்தை யான் சுற்றி திரிவதால் நான் தங்களை புகழ்ந்தேன். தங்கள் திருப்புகழை யான் வரையறுத்து நிற்பவனல்ல, மணல் துகள்களை எவரால் வரையறுத்து நிற்க வியலும் என்பதாக ஒரு அடியிலே சொல்லி காட்டுகிறார்கள். சகையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சிலம் பிராயம் செய்தத்னா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெற்றெடுத்தார்கள்.
அன்றைய காலத்திலே ஒரு வழமை, குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அதனுடைய சொந்த தாய் குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுவதில்லை, மாறாக செவிலி தாய்களை வைத்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கப்படக்கூடிய காலகட்டம். எனவே அன்றைய நாளில் மக்கத்திலே பல குழந்தைகள் பிறந்திருந்தது. செவிலி தாய்கள் குழந்தைகளை எடுக்க வேண்டும், அதன் மூலமாக சொந்த தாய்கள் தரக்கூடிய அந்த வருவாயை வைத்து நம்முடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளலாம் என்பதற்காக பல மக்கள் குழந்தைகளை எடுப்பதற்காக வருகிறார்கள். நாம் கேள்விப்பட்ட செய்தி என்றாலும் இன்றைய பாடத்திற்கு தொடர்புடைய தகவல் என்பதால் தருகிறேன். அருமையானவர்களே, எல்லோரும் எடுப்பதற்காக வருகிறார்கள். செல்வ வளங்கள் குளிக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளும் அங்கே இருக்கின்றது. அத்தோடு கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்படி எடுப்பதற்காக வரும் பொழுது எல்லோரும் வாகனத்திலே வருகிறார்கள். சையதனா ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவரோடு தன்னுடைய ஒரு மகனோடு மிகவும் மெலிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்திலே வருகிறார்கள். அவ்வளவு வறுமை. அவர்களும் கூட பல நாட்களாக பட்டினியிலே வாழ்க்கையை கழித்ததால் உடம்பெல்லாம் மெலிந்து போய் இருக்கிறது. நடப்பதற்கு கூட அவர்களுடைய உடலிலே சக்தி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் வளர்க்கப்பட்ட வாகனம் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? அதுவும் மிகவும் மெலிந்த நிலையில் இருக்கிறது. எனவே இவர்களும் எடுப்பதற்காக வருகிறார்கள். மிகவும் பின்தங்கி நடக்கக்கூடிய அந்த வாகனத்தை விட எல்லா மற்ற மக்களுடைய வாகனம் வேகமாக செல்லுகிறது. சென்று அங்கே இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் கொளிக்கக்கூடிய குடும்பத்திலே உள்ள குழந்தைகளெல்லாம் எடுத்துச் செல்கிறார்கள். பல நாட்கள் கழித்து ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அங்கே வருகிறார்கள். பார்த்தால் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை மாத்திரம் அங்கே இருக்கிறது. பின்தங்கி வந்ததால் செல்வம் குடும்பத்திலே பிறந்த குழந்தைகளை எல்லாம் எடுத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். கணவர் சொல்லுகிறார், அல்லாஹ் இந்த குழந்தையை வைத்து நமக்கு பரக்கத்து தருவான், எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகமே உங்களை இந்த அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பினோம். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திற்கு தஃப்சீர்களிலே நாம் பார்க்கும் பொழுது பல நிகழ்வுகளை பதிவு செய்வார்கள். இந்த உலகம் அகிலத்தாரின் அருட்கொடையின் மூலம் மகத்தான பாக்கியத்தை பெற்றிருக்கிறது என்பதாங்க. அருமையானவர்களே, குழந்தையை ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கையிலே எடுக்கிறார்கள். எடுத்ததும் தான் அங்கே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்கிறான். ஒரு விதமான உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது. எலும்பும் தோலுமாக இருந்தவர்களிலே உடலிலே உடனுக்குடனாக ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கின்றது. அந்த வரும்பொழுது பயணித்து வந்த வாகனத்திலே குழந்தையை ஏற்றுகிறார்கள். சுபஹானல்லாஹ், அந்த வாகனம் உடனுக்குடனாக அதனுடைய பலனை பெறுகிறது. எலும்பும் தோலுமமாக இருந்த அந்த வாகனம் உடனே ஆரோக்கியத்தை பெறுகிறது. பல நாட்களாக அதனுடைய மடுகள் கூட சுருங்கி இருந்தது, பால் வராமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றியதும் தான் அந்த மடுவிலிருந்து பால் சுரந்து பொங்குகிறது. அதை எடுத்து ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் தன்னுடைய கணவரும் குடிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது குழந்தையை ஏற்றிக்கொண்டு சொந்த ஊருக்கு வருகிறார்கள். பல நாட்களுக்கு முன்பாக சென்றவர்களுடைய வாகனத்தை எல்லாம் இந்த ஒட்டகம் தாண்டி செல்லுகிறது. வரும்பொழுது பின்தங்கி வருகிறது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்களாம், ஹலிமா, நீங்கள் வரும்பொழுது வந்து அந்த ஒட்டகத்தில் தான் வருகிறீர்களா? இவ்வளவு வேகமாக செல்கிறதே என்று. அருமையானவர்களே, அதைத்தான் இன்றைய வித்தகர் சொல்லி காட்டுவார்கள். எத்தனையோ நோயினுற்ற கால்நடைகள் உங்கள் மூலமாக பரக்கத்து பெற்றது. அருமையானவர்களே, இந்த செய்தியை தொடர்ந்து நான் சில செய்திகளை இங்கே வைக்கின்றேன். புகாரி ஷரீஃபிலே
ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன் அஹ்லல் மதீனத்தி ஃபஸிஉ மர்ரத்தன் ஃபரகிப நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஸன் லிஅபீ தல்ஹா கான யக்திஃபு வ கான ஃபீஹி கிதாஃபுன் ஃபலம்மா ரஜஅ கால வஜத்னா ஃபரஸக்கும் ஹாதா பஹரன் ஃபகான பஅது ذلك லா யுஜாரி. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், மதீனாவாசிகள் ஒரு சந்தர்ப்பத்தில் எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தி கேட்டு கவலைக்குள்ளாகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதிரையிலே பயணம் செய்கிறார்கள். அந்த குதிரை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்குண்டான குதிரை. அந்த குதிரையை பற்றி சொல்லும் பொழுது மிகவும் மந்தமாக நடக்கக்கூடிய குதிரை, அதால் நடப்பதற்கு கூட சக்தி இல்லாத குதிரை. அந்த குதிரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி பயணம் செய்தார்கள். திரும்பி வரும் பொழுது நாங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டோம், அபூ தல்ஹாவினுடைய குதிரையா இது இவ்வளவு வேகமாக செல்லுகிறதே என்று ஆச்சரியப்பட்டோம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்த காரணத்தினால் அந்த குதிரை பரக்கத்து பெறுகிறது. சங்கையான பெருமக்களே, இப்படிதான் ஹதீஸுகளிலே நாம் புரட்டுகின்ற பொழுது ஒவ்வொரு எத்தனையோ சஹாபிகள், முடியாமல் இருப்பவர்கள், கண் பார்வை இழந்தவர்கள், கால் மூட்டு முறிந்தவர்கள், இன்னும் எத்தனையோ வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான துஆ பரக்கத்தால் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் பரக்கத்து பெற்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கால்நடைகள் மாத்திரம் அல்ல, கால்நடைகள் மாத்திரம் அவர்களை கொண்டு பரக்கத்து பெறவில்லை, எத்தனையோ சஹாபிகள் பெற்றிருக்கிறார்கள். ஹைபரினுடைய போர்க்களம், செய்தினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நாளை காலை ஒரு மனிதனுடைய கரத்திலே கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வை பிரியப்படுகிறார், அல்லாஹையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார், அல்லாஹும் ரசூலும் அவர்களை நேசிக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் கரத்திலே நான் கொடியை கொடுப்பேன். ஹைபரினுடைய போர்க்களம், அவரின் கரத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஆசை, அந்த மனிதர் நாமாக இருக்கக்கூடாதா? காரணம், அல்லாஹுவையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார், இதில் ஆச்சரியமில்லை. எல்லோரும் அல்லாஹுவை ரசூலை நேசிக்கிறோம், அல்லாஹுவாலும் ரசூலாலும் நாம் நேசிக்கப்படுகிறோமா என்பதுதான் கேள்வி. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹுவும் ரசூலும் அவர்களை நேசிக்கிறார்கள். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ் ரசூவால் நாம் நேசிக்கப்பட வேண்டும் என்று எல்லோ சஹாபிகளும் ஆசைப்பட்டார்கள். அந்த கொடி நம் கரத்திலே கிடைக்க வேண்டும். காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை எங்கே என்று கேட்கிறார்கள். சொல்லப்படுகிறது, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண் வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழைத்து வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து கண்ணிலே தடவுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்களாம், இதற்கு முன்பாக என் கண்ணிலே வலி இருந்த அடையாளம் தெரியாத அளவிற்கு குணமடைந்து விட்டது, முன்பு இருந்த பார்வையை விட அதிகமான பார்வை எனக்கு கிடைத்தது என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள். அருமையானவர்களே, எத்தனை நிகழ்வுகள். சையதுனா கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு போர்க்களத்திலே கண் கலன்று துண்டாக கீழே விழுந்தது, எடுத்து கையிலே எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்துள்ளார்கள். எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிய இடத்திலே பொருத்தி தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை தடவுவார்கள். கண் பொருந்தி கொண்டது மாத்திரமல்ல, அந்த கண் கலண்டதற்கான அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிவிட்டது என்பது ஹதீஸுகளிலே பார்க்க முடியும். சங்கையான பெருமக்களே, இப்படி கண்கள் மாத்திரமல்ல, கைகள், வெட்டப்பட்ட கைகள், எத்தனை கைகள் கண்மணி நாயகத்தின் பரக்கத்தால் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, சையதத்துனா ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஃபாத்திமா நாயகி சையதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சுவன பெண்களுக்கெல்லாம் தலைவர் என்று கண்மணி நாயகத்தால் புகழப்பட்ட ஃபாத்திமா நாயகி வீட்டிலே கவலையாக இருக்கிறார்கள். பக்கத்திலே அருமை குழந்தைகளாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியை பார்த்து கேட்டார்களாம்,
ஃபாத்திமா, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? ஃபாத்திமா நாயகி சொல்லுகிறார்கள், நாயகமே, சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிறது, வீட்டில் அடுப்பு எரிந்து 3 நாட்களாக ஆகிறது, நான் பொறுத்துக்கொள்வேன். பச்சை குழந்தைகள் என்ன செய்வார்கள்? அவர்களும் சாப்பிட்டு 3 நாட்களாக ஆகிறது என்று சொன்னபோது கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கி போகிறார்கள். என்ன செய்வது? வீட்டிற்கு செல்லுகிறார்கள், கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கும் என்று. கண்மணி நாயகத்தினுடைய வீடு எத்தனை நாட்கள் பட்டினியிலே கழிந்திருக்கிறது, கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. துடித்து போகிறார்கள். என்ன செய்வது? அருமை மகளார் பட்டினியிலே 3 நாட்கள் கழித்திருக்கிறார்கள். அருமை பேர குழந்தைகள், பச்சை குழந்தைகள் 3 நாட்கள் பட்டினியிலே நாட்களை கழித்து கொண்டிருக்கிறது என்று கவலை ஓங்கியவர்களாக, கவலை கொண்டவர்களாக கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். ஒரு பகுதியிலே நடந்து செல்கிறார்கள். ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு மனிதர் கிணற்றிலே நீர் அரைத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களாம், எனக்கு இங்கு வேலை கிடைக்குமா? அந்த இறைத்து கொண்டிருந்த அந்த மனிதர் சொன்னாராம், நானும் இங்கே கூலிக்கு வேலை செய்கிறவன், முதலாளி உள்ளே இருக்கிறார், அவரிடத்திலே சென்று நீங்கள் கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்திற்கு உள்ளால் செல்கிறார்கள். அங்கே ஒரு சின்ன அறை, அந்த அறையிலே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர்களிடத்திலே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், எனக்கு இந்த தோட்டத்திலே வேலை கிடைக்குமா? அந்த மனிதர் சொன்னார், தருகிறேன். அதற்கு என்ன கூலியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நான் ஒரு வாளின் நீரை இறைத்து ஊற்றினால் 3 பேரித்தம்பழங்கள் நீங்கள் தர வேண்டும். சரி என்று ஒத்துக்கொள்கிறார். நீங்கள் எத்தனை வாளி நிரப்புகிறீர்களோ அதற்கு எண்ணிக்கைக்கு 3 பேரிச்சம்பழங்கள் நான் கூலியாக தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அந்த கிணற்றடிக்கு வருகிறார்கள். வந்து பார்த்தால் அந்த இறைக்கக்கூடிய அந்த வாளி சாதாரணமாக ஒரு மனிதரால் தூக்கவும் முடியாது, 4 மனிதர்கள் சேர்ந்து தூக்க வேண்டும். அந்த அளவிற்கு மிகவும் கனமாக பெரிய வாளியாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், தெரியும் அவர்களுக்கு இதை தூக்க முடியாது என்று. ஆனாலும் கூட வீட்டிலே தன்னுடைய அருமை மகளாரும் பேர குழந்தைகளும் பசியால் கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நிகழ்வு கண்களிலே நிழலாடுகிறது. பரவாயில்லை, என்ன செய்தாலும் பரவாயில்லை, நாம் அந்த கூலியை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து தண்ணீரை ஊற்றுகிறார்கள். 3 வாளி ஊற்றாகிவிட்டது. 4வது வாளி எடுத்து ஊற்றும் போது கயிறு அறுந்து வாளி கிணற்றுக்குள் சென்று விட்டது. வீட்டில் இருந்த முதலாளி வேகமாக ஓடி வருகிறார். வந்தவர் என்ன செய்தீர் என்று கோபப்பட்டவர், என்ன காரியம் செய்துவிட்டீர் என்று கண்மணியாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கன்னத்திலே ஓங்கி அடித்து விடுகிறார். பக்கத்திலே இன்னொரு மனிதர் அவரை இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார். முதலாளிக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்தவர் யார் என்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. ஓங்கி அடித்து விடுகிறார், கன்னம் சிவந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், தோழரே, உடைமை பொருள் உமக்குடையது, என்னுடைய கவனக்குறைவால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது. எனவே உம்முடைய கோபம் தீரும் வரை என்னை அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு கோபம் தீரவில்லை. 2 பக்கத்திலும் மாறி மாறி கடுமையாக தாக்குகிறார். அடியை வாங்கி கொண்டு அமைதியாக நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், தோழரே, நான் செய்த தவற்றிற்காக என்னை நீங்கள் தண்டிக்கிறீர்கள், வேதனை தருகிறீர்கள். ஆனால் அதற்காக நான் செய்த வேலைக்கு நீங்கள் கூலி தராமல் இருந்து விடாதீர்கள். நான் 3 வாளி எடுத்து ஊற்றிருக்கின்றேன். 3 வாளிக்கும்
மூன்று பழங்களாக 9 பேரித்தம்பழங்கள் நீங்கள் தர வேண்டும், அதை தராமல் இருந்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக சொன்னார்களாம். அவர் கோபத்திலே 9 பேரிச்சம்பழங்களை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை அடியையும் வாங்கி கொண்டு நேரடியாக வீட்டிற்கு வரவில்லை. நாம் செய்த குற்றத்திற்காக தண்டனை தந்து விட்டார் என்று அவர்கள் வரவில்லை. அது குற்றமும் அல்ல, யதார்த்தத்திலே அருந்து விழுந்து விட்டது. ஆனால் அருமையானவர்களே, இந்த அகிலத்தாருக்கு அருட்கொடை மாத்திரமல்ல, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வின் ரசூலிடத்திலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லுவான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணற்றுக்கு செல்லுகிறார்கள், கையை கிணற்றுக்குள்ளால் நீட்டுகிறார்கள், வாளி மேலாக வருகிறது. இது பெரிய ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாத்திற்கு இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமில்லை. வாளியை எடுத்து வெளியே வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். முதலாளி வந்து பார்க்கிறார், வாளி மேலே இருக்கிறது. ஆச்சரியப்பட்டு போகிறார், உள்ளே விழுந்த வாளி எப்படி மேலே வந்தது? அந்த மனிதர் சொன்னாராம், முதலாளி அவர்களே, நான் சொல்லுவேன் என்று தற்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அடித்த அந்த மனிதர் யாரு தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னை நபியாக சொல்லக்கூடிய அல்லாஹுவால் வேதம் வழங்கப்பட்ட தூதராக இருக்கிறார்கள், அவர்களைத்தான் நீங்கள் அடித்து விட்டீர்கள் என்று சொன்னதும் தான் அவர் ஒரு இஸ்லாமியத்தை சார்ந்தவர். துடித்து போனவர், என்ன காரியம் செய்துவிட்டோம், அல்லாஹ்வினுடைய தூதரையா அடித்து விட்டோம் என்று தன்னுடைய கரத்தை வெட்டி விடுகிறார். அடித்த அந்த கரத்தை வெட்டி தூக்கி எறிந்து விடுகிறார். அல்லாஹ்வினுடைய தூதரை அடித்த கரம் நமக்கு தேவையில்லை என்று வெட்டி வீசி விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழங்களை வாங்கிவிட்டு வீட்டிற்கு சென்றார்கள். ஃபாத்திமா நாயகிக்கும் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கும் கொடுத்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக அன்றைய பொழுதை கழிக்கிறார்கள். வெட்டி வீசியவர் வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார். கதவை தட்டுகிறார். ஃபாத்திமா நாயகி கதவை திறக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஃபாத்திமா நாயகி வேகமாக சென்று செய்தியை சொல்லுகிறார்கள். கண்மணி நாயகம் வெளியே வந்து பார்க்கிறார்கள். கையிலே இரத்தம் பீரிட்டு வருகிறது, வலது கை துண்டாடப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களா, என்ன காரியத்தை செய்து வந்து விட்டீர்கள்? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ்வினுடைய ரசூலே, என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் யார் என்று தெரியாமல் நான் நடித்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமையானவர்களே, ஒன்றை விளங்க வேண்டும், இந்த நிகழ்விலே பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். வீட்டிலே வறுமை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. உழைத்து சாப்பிட வேண்டும் என்பதை இங்கே இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தவரிடத்திலே கையேந்தக்கூடாது, மாறாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அந்த மனிதனுடைய தோட்டத்திலே சென்று வேலை செய்கிறார்கள். தன்னால் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது, அருந்து விட்டது என்பதற்காக அவர் அடிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை. செய்த தவறுக்கு அது தவறில்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். முதலில் நாம் செய்த குற்றத்திற்கு அவர் தண்டனை தந்து விட்டார் என்று இருந்தார்கள். கோபத்திலே அவர் அடித்துவிட்டு சென்று விட்டார். அடியையும் வாங்கி கொண்டு நபிகள் வரவில்லை, வாளியையும் எடுத்து வைத்து விட்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, பல படிப்பினைகளை இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஹைர். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்களாம், என்ன காரியம் செய்து விட்டு விட்டீர்கள்? என்னை அடித்ததற்காக ஏன் உங்களுடைய கரத்தை துண்டித்து விட்டீர்கள்? அந்த கரத்தை எடுத்து வாருங்கள் என்கிறார்கள். அந்த மனிதர் எடுத்து வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரால் அந்த உரிய இடத்திலே வைத்து பொருத்தினார்கள். கரம் பொருந்தி கொண்டது மாத்திரமல்ல, அவர் உடனே இஸ்லாத்திலே இணைந்து கொண்டார். இஸ்லாத்தில் இருந்தாலும் கூட கண்மணி நாயகத்தினுடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் என்பதாக அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, ஆக எத்தனையோ சஹாபிகள், எத்தனையோ மனிதர்கள் கண்மணி நாயகத்தின் மூலமாக பரக்கத்து பெற்றிருக்கிறார்கள். உடல் ரீதியான நோய்களுக்கு மாத்திரம் கண்மணி இது கொடுக்கவில்லை, ஷிஃபா கொடுக்கவில்லை. உள்ள ரீதியான வியாதிகளுக்கும் கூட எத்தனையோ சஹாபிகள் நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள். செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்களே, நாயகமே,
நான் உங்களிடத்திலிருந்து எத்தனையோ விஷயங்களை கேட்கின்றேன். இன்னி சமிஅத்து மின்க ஹதீஸன் கசீரா, நிறைய ஹதீஸுகளை நான் கேட்கிறேன். ஃபன்சாஹு, ஆனால் எல்லாத்தையும் நான் மறந்து விடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அபூ ஹுரைரா, உங்களுடைய போர்வையை விரித்துக் கொள்ளுங்கள், உபுசுத் ரிதாக்க, உங்களுடைய போர்வையை விரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர்வையை விரித்துக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையோ அள்ளி போடுவதை போன்று அதை போர்வையிலே அள்ளி போடுகிறார்கள். அதை அபூ ஹுரைரா உம்முடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். நான் அணைத்துக் கொண்டேன். அதற்கு பிறகு எந்த ஹதீஸும் எனக்கு மறக்கவில்லை என்பதாக செய்தன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன செய்தி புகாரியிலே பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, ஆக உள்ள ரீதியான வியாதிகளுக்கும் கூட கண்மணி நாயகத்தின் மூலமாக எத்தனையோ சஹாபிகள் பரக்கத்து பெற்றிருக்கிறார்கள். சரி, ஹைர், அருமையான பெருமக்களே, ஆக நான் அந்த செய்திக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து சென்ற அந்த குழந்தை, அவர்களை சுமந்து சென்ற அந்த ஒட்டகம் எல்லாத்தையும் தாண்டி செல்லுகிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்களாம். ஹலீமா, வரும்பொழுது வந்து அந்த வாகனத்தில் தான் வருகிறீர்களா, இவ்வளவு வேகமாக செல்லுகிறது என்பதாங்க. அருமையான பெருமக்களே, ஆக அந்த ஒட்டகத்திற்கு கண்மணி நாயகத்தின் மூலமாக கிடைத்த அருட்கொடை. கண்மணி நாயகம் பிறந்து விட்டார்கள் என்ற செய்தி மக்கத்தினுடைய தலைவர்களுக்கு தெரிகிறது. உலகத்திலே இந்த குழந்தை மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். எனவே இந்த குழந்தையை நாம் உயிரோடு விடக்கூடாது என்பதற்காக, கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். செய்திகள் ஹலீமா நாயகினுடைய காதுகளுக்கு எட்டுகிறது. எங்கே குழந்தை நம்முடைய வீட்டில் இருந்தால் எதிரிகள் குழந்தையை கொலை செய்து விடுவார்களோ என்று பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியிடத்திலே குழந்தையை கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே, வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அந்த குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டு பெண்மணியிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த பெண்மணியை பற்றி சொல்லுகிறார்கள், பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கடுமையான வயிற்று வலிக்கு சொந்தமானவள் அந்த பெண்மணி. மருத்துவர்கள் அடுத்த நிலை உமக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டவள். குழந்தையை அந்த பெண்மணி தன்னுடைய மடியிலே படுக்க வைத்திருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கே உண்டான சுபாவம் கையையும் காலையும் அசைத்துக் கொள்ளும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிராயம் கைகளையும் கால்களையும் அசைத்துக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, வரலாற்றிலே எழுதப்படுகிறது, அந்த பெண்மணியினுடைய வயிற்றிலே கண்மணி காலை அசைக்க அசைக்க அந்த கால் அந்த பெண்மணியினுடைய வயிற்றிலே படுகிறது. ஒவ்வொரு தடவையும் படும்பொழுதும் அந்த பெண்மணியினுடைய வயிற்றிலிருந்து ஏதோ ஒரு பாரம் குறைந்தது போன்ற உணர்வை அந்த பெண்மணி பெற்றுக்கொள்கிறார். இறுதியிலே சில வினாடிகள், பல தடவைகள் குழந்தை வயிற்றிலே காலை வைத்து உதைக்கிறது. முழுமையாக நிவாரணத்தை பெற்றுக்கொண்டார் என்பதாக பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, வயிற்று வலி இருந்த அடையாளம் தெரியாத அளவிற்கு பரிபூரணமாக குணம் கிடைத்து விட்டது என்பதாக அவர்களின் வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. இது அந்த பெண்மணிக்கு கண்மணி நாயகத்தின் மூலம் கிடைத்த அருட்கொடை. ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் கண்மணி நாயகத்தின் மூலமாக அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு ஏன், செய்தனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்களே, ஜிப்ரைல் அவர்களே, என்னை பார்த்து அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், அகிலத்தாருக்கு அருட்கொடை என்கின்றான். அகிலத்தாருக்கு அருட்கொடை என்றால் அகிலத்திலே உட்பட்டவர்கள் தான் நீங்களும். உங்களுக்கு என் மூலமாக என்ன அருட்கொடை கிடைத்தது என்று கேட்டபோது செய்தனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், நாயகமே, எனக்கும் உங்கள் மூலமாக அருட்கொடை கிடைத்திருக்கிறது. மலக்குமார்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நாயகமே, எனக்கும் உங்கள் மூலமாக அருட்கொடை கிடைத்திருக்கிறது. என்ன அருட்கொடை தெரியுமா? நான் இப்பொழுது மிகுந்த உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறேன். அல்லாஹ்விற்கு மிகவும் சமீபத்திலே நபிமார்களுக்கு வேதம் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான பொறுப்பை பெற்றிருக்கின்றேன். இப்படிதான் உங்களுக்கு முன்னால் உள்ள அத்துணை நபிமார்களுக்கும் வஹியை கொண்டு வரக்கூடிய மகத்தான பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
உயர்ந்த அந்தஸ்திலே நான் இருக்கிறேன். இதே போன்றுதான் இப்லீஸ் ஷைத்தானும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தான். முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்தான். எல்லா மலக்குமார்களுக்கும் தலைவனாக இருந்தவன் இப்லீஸ். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய கடைசி நிலை, அல்லாஹ்விற்கு மாறு செய்த ஒரே காரணத்திற்காக தூக்கி எறியப்பட்டான். அதே போன்று இன்று நான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறேன். என்னுடைய நிலை கியாமத்து வரை இப்படியே தொடருமா, அல்லது இப்லீஸினுடைய நிலையை போன்று என்னுடைய நிலை ஆகிவிடுமா என்று எனக்கு நீண்ட வருடங்களாக சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது, பயம் இருந்து கொண்டே இருந்தது. நீங்கள் வருவதற்கு முன்பாக வரை, நீங்கள் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்பாக வரை எனக்கு அந்த பயம் இருந்து கொண்டே இருந்தது. நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வரக்கூடிய மகத்தான பணியை செய்யக்கூடிய இந்த நிலை கியாமத்து வரை தொடருமா, இப்லீஸுக்கு ஏற்பட்ட கதியை போன்று நம்முடைய நிலை ஆகிவிடுமா என்று நான் பயந்து கொண்டே இருந்தேன். ஆனால் என்று உங்களிடத்திலே அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னானோ, நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், நாயகமே, நம்பிக்கையான ஒரு ஆன்மா உங்களுக்கு வேதத்தை வஹியை கொண்டு வருகிறது என்று என்னை குறித்து நம்பிக்கையானவர் என்று சொன்னானோ, அன்று நான் விளங்கி கொண்டேன் நம்மளுடைய நிலைமை கடைசி வரை இந்த உயர்ந்த அந்தஸ்தில் தான் தொடரும், இப்லீஸினுடைய நிலையை போன்று ஆகாது. காரணம், என்னை குறித்து நம்பிக்கையானவர் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லிவிட்டான். அந்த அருள்மறை நாயகமே உங்களுக்கு இறங்கியது, உங்கள் மூலமாக எனக்கு கிடைத்த அருட்கடை என்பதாக சையதுனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, ஆக இப்படி இந்த உம்மத்தே கண்மணி நாயகத்தின் மூலமாக கிடைத்த மகத்தான பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. எனவே தான் தக்களை பிறப்பாக கூட சொல்வார்களே, ஆதம் பெருமக்கள் யாவரிலும் அன்பு கொண்டு வேத நபி உம்மத்தாகிய வெகுநன்றிக்கு பாதம் மேலும் சிரம் கீழுமாய் 100,000 ஆண்டுகள் ஓதி தவம் இருந்தாலும் போதாதாமே அவன் அன்று உகந்த வெகுநன்றிக்கு என்பதாக சொல்வார்கள். இந்த உம்மத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான உம்மத்தே முஹம்மதியாவிலே நம்மை பிறக்க வைத்ததற்காக 100,000 ஆண்டுகள் தலை கீழாக நின்று கால் மேலாக நின்று தவம் செய்தாலும் அந்த உம்மத்தாகிய ஒரே காரணத்திற்காக, நபியினுடைய உம்மத்தாக நம்மை ஆக்கிய ஒரே காரணத்திற்காக அவ்வளவு நன்றி செய்தாலும் அதற்கு ஈடாகாது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களிலே சிறப்புப்படுத்தியிருக்கிறான். மற்றைய நபிமார்களுக்கு சாட்சியாளர்களாக இந்த உம்மத்தை ஆக்கியிருக்கின்றான். நீண்ட நெடிய காலங்கள் கபரிலே தங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே கடைசி உம்மத்தாக ஆக்கியிருக்கின்றான். இப்படி எத்தனையோ சிறப்புகளை நாம் பார்க்கலாம். சங்கையான பெருமக்களே, ஆக நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வரலாறுகளை நாம் நினைவுபடுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் எதற்காக? வித்யா தந்த வித்தகரினுடைய அந்த வித்யா ஷரீஃபினுடைய ஒவ்வொரு கண்ணிகளையும் நாம் பார்க்கும் பொழுது அது எல்லாமே முஹப்பத்தினுடைய உச்சத்தில் எழுதப்பட்ட வாசகங்கள். கண்மணி நாயகத்தின் மீது அளவு கடந்த அன்பிலே அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகள். ஒரு மனிதர் இப்படியும் அன்பு கொள்ள வேண்டுமா, இப்படியும் முஹப்பத்துர் ரசூலாக, இப்படியும் ஆஷிக்குர் ரசூலாக திகழ்வார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தைகள் அந்த வித்யாவில் இடம்பெறக்கூடிய கண்ணிகளிடம் வருகிறது. அருமையான பெருமக்களே, ஆக ஒன்றை மாத்திரம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நபியினுடைய நேசத்தையும் பாசயத்தையும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இங்கே அவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம், அவர்கள் மீது புகழ்பாக்களை பாடுகிறோம் என்றால் ஏதோ வந்தோம் கலைந்தோம் என்ற நிலைப்பாடு வந்துவிடக்கூடாது. முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலேயே நம்முடைய வாழ்க்கையை ஃபனாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
ரசூலுல்லாஹிவை நேசிக்க வேண்டிய அவசியமில்லை, நேசம் பிரயோஜனத்தை தராது என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய காலகட்டத்திலே, ஈமானை பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலும் சரி நாளை கியாமத்திலும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் இல்லாதவரை ஒரு பரிபூர்ணமான முஃமின்தாரியாக ஆக முடியாது. நம்முடைய அனைத்து வணக்கங்களும் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நாம் நேசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒருவனுக்கு வெற்றி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பொழுதுதான். சையதுனா பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். மிகப்பெரிய விலாயத்தினுடைய ஒளியாக திகழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கனவிலே தரிசனம் கொடுத்து கேட்கிறார்களாம், பிஷ்ரே, இன்றைய காலத்திலே இந்த உலகத்திலே எத்தனையோ ஒளிமார்கள் இருந்தாலும் அத்தனை ஒளிமார்களையும் விட உம்மை சிறப்புப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உம்மை சிறப்புப்படுத்தியிருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். பிஷ்ருல் ஹாஃபி சொன்னார்களாம், தெரியாது நாயகமே, நீங்களே சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், பிஷ்ருல் ஹாஃபியே, இந்த உலகத்திலே எத்தனை இறைநேசர்கள் இருந்தாலும் அத்தனை வழிமார்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தையாக உம்மை, அத்தனை ஒளிமார்களையும் விட உயர்ந்த அந்தஸ்திலே உம்மை வைத்திருப்பதற்கு காரணம், முதலாவது காரணம் என்னை நீர் நேசித்தீர், என்னை நீ அதிகமாக நேசித்தீர். இரண்டாவது என்னுடைய சுன்னத்தை நீர் ஹயாத்தாக்கினீர். மூன்றாவது உம்முடைய சகோதரர்களுக்கு நீர் உபதேசம் செய்தீர். இந்த மூன்று காரணத்தை வைத்துத்தான் உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹ் உம்மை வைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலே சொன்னதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே நம்முடைய பாட்டனார் உமருல் காஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட சொல்லுவார்களே, மூன்று காரணத்திற்காக என்னுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தினான். அஹ்லுல் பைத்துகளை, ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை நான் நேசித்தேன். என்னுடைய உஸ்தாதுமார்களுக்கு ஹிதுமத்தை செய்தேன். உஸ்தாதுமார்களுடைய பேச்சை கேட்டு நடந்தேன் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இப்படிதான் ஒவ்வொரு இறைநேசர்களுடைய வாழ்வையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த மகத்தான உயர்வுக்கு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து நேசிப்பவர்கள். அந்த ஒரு நேசத்திற்காக அல்லாஹ் இந்த உலகத்திலும் சரி நாளை கியாமத்திலும் சரி மகத்தான பாக்கியத்திற்கு சொந்தமானவர்களாக அவர்களை ஆக்குகிறான். இன்றைய நாளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய முஹிப்புர் ரசூலாக திகழ்பவர்கள் அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்தை எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள். அந்த பைத்திலே ஆரம்பத்திலே நாம் படித்த அந்த பைத்தினுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இப்படியும் ஒரு மனிதர் ரசூலின் மீது நேசத்தை வைக்க முடியுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மகத்தான நேசத்தை வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நமக்கு அந்த நேசம் வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும், வலிமார்களை நேசிக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்திலும் சரி நாளை கியாமத்திலும் சரி மகத்தான விமோச்சனத்தை தரும். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்திற்கும் பாசத்திற்கும் தகுதியானவர்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்குவானாங்க. சகையான பெருமக்களே, இன்று அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்களுடைய நினைவு தினமாக இருப்பதால் ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லி அவர்களை பற்றிய செய்திகளை சொல்லி நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஊரிலே ஒரு மகத்தான புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையில் இருந்து கொண்டு அந்த கொள்கைக்கு மாற்றமான விஷம கருத்துக்களை திணிக்கக்கூடிய வஹாபிசத்தினுடைய நிலைப்பாட்டை தோலுரித்து காட்டியவர்கள். தப்லீக்வாதிகள் என்றால் யார் என்பதை வெளிரங்கமாக வெளிப்படுத்தி காட்டியவர்கள். தப்லீக்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள் தான் அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்றும் கூட கேரளத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, கொழும்பிலும் சரி, சூஃபி ஹஸ்ரத் என்று கேட்டால் வஹாபிகளும் தப்லீக் ஜமாத்துக்காரர்களும் நடுநடுங்கி போகக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் மகத்தான புரட்சியை ஏற்படுத்தியவர்கள். அருமையானவர்களே, அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய காயல் பதியிலே குத்துக்கல் தெருவில் பெருமைக்குரிய கம்பெனியார் குடும்பத்திலே ஹிஜ்ரி 1322 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்
சையதுனா சித்திகுல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய 39வது தலைமுறையில் CAK அஹ்மது முஹியுத்தீன் முஹம்மது இப்ராஹிம் நாச்சி என்ற தம்பதிக்கு குழந்தையாக பிறக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு ஆசை குழந்தையை ஹாஃபிலாகி பார்க்க வேண்டும் என்பதற்காக. எனவே காயல் பதியிலேயே ஓத வைக்கிறார்கள். ஆனால் குழந்தைக்கு ஆர்வமெல்லாம் ஆலிமாக வேண்டும் என்று. பெற்றோர்களுக்கு ஆசை குழந்தையை ஹாஃபிலாக்க வேண்டும் என்று, குழந்தைக்கு ஆசை நாம் ஆலிமாக வேண்டும் என்று. எனவே அந்த நேரத்திலே பெற்றோர்களிடத்திலே இவர்களுக்கு சொல்லுவதற்கு தைரியம் இல்லை, தன்னுடைய ஆசையை சொல்லுவதற்கு தைரியம் இல்லை. பெற்றோர்கள் ஹாஃபிலாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தை சார்ந்த மிகப்பெரிய வழியாக திகழ்ந்த அல்லாமா லியாவுல் ஹக் சூஃபி ஹஸ்ரத் நாயகம் இந்த காயல் பதிற்கு வந்திருந்த அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சென்று நாண தீட்சை வாங்குகிறார்கள், பையத்தை பெற்று செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்களிடத்திலே சென்று தன்னுடைய ஆசையை சொல்லுகிறார்கள். எனக்கு ஆலிமாக வேண்டும் என்பதற்காக, எனக்கு ஆலிமாக வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை சொல்லுகிறார்கள். அவர்கள் இவர்களுடைய பெற்றோரிடத்திலே அனுமதி கேட்டு ஊரினுடைய எல்லை வரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் ஆலிமாகுவீர்கள் என்று துஆ செய்து வழி அனுப்புகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்கள் கேட்கிறார்களாம், எனக்கு ஞான தீட்சை நீங்கள் பையத்து தர வேண்டும் என்று. அல்லாமா லியாவுல் ஹக் சூஃபி ஹஸ்ரத் நாயகம் சொன்னார்களாம், உமக்கு என்னை விட ஒரு மகத்தான ஞான குரு ஞான தீட்சை வழங்குவார் என்று, அதற்வரை நீங்கள் காத்திருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அருமையான பெருமக்களே, இப்பொழுது அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் சென்னை ஜமாலியா மதரசாவிலே ஓத சேருகிறார்கள். அங்கே சில காலம் ஓதிவிட்டு பின்பு புதக்குடியில் இருக்கக்கூடிய அல் நூருல் முஹம்மதிய அரபிக் கல்லூரியிலே அல்லாமா ஷேகுல் காமில் அப்துல் கரீம் ஹஸ்ரத் அவர்கள் முதல்வராக இருந்த காலம், மிகப்பெரிய வழியாக திகழ்ந்தவர்கள். அவர்களிடத்தில் கல்வி படிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் பெறுகிறார்கள். இதற்கிடையிலே ஒரு நிகழ்வு அங்கே நடக்கிறது. புதக்குடி மதரசாவினுடைய தலைவரினுடைய மனைவி வஃபாத்தாகி விடுகிறார்கள். இவர்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம் சிறு பிராயம். மதரசாவிலே ஆலிம் ஜும்ரா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்கள். அப்படி ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மதரசாவினுடைய தலைவரின் மனைவி வஃபாத்தாகி விடுகிறார்கள். எங்கே அடக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்படுகிறது. அப்துல் கரீம் ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்களாம், மதரசாவிலே அடக்கலாம், இந்த இடத்திலே அடக்கலாம் என்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லுகிறார்கள். சூஃபி ஹஸ்ரத் நாயகம் சொன்னார்களாம், உஸ்தாத் அவர்களே, இந்த இடத்திலே அடக்க வேணாம், அந்த இடத்திலே அடக்கிக் கொள்ளுவோம். ஹஸ்ரத்துக்கு தெரியும் மாணவர்களுடைய மகத்துவத்தையும் அகமியத்தையும் விளங்கி கொண்டவர்கள். காரணம் கேட்டார்களாம், எதற்காக? சூஃபி ஹஸ்ரத் நாயகம் சொன்னார்களாம், உஸ்தாத் அவர்களே, அந்த பக்கத்திலே தலைவருடைய மனைவியை அடக்கினால் அதற்கு பிறகு தலைவர் அவருடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்க வேண்டும், அவர் வஃபாத்தாகிவிட்டால் நடுவிலே அடக்கிக் கொள்ளலாம். 3 பேரை தான் அந்த இடத்தில் அடக்க முடியும். இந்த பக்கத்திலே நீங்கள் அடங்கப்படுவீர்கள். உஸ்தாதை பார்த்து மாணவர்கள் சொல்லுகிறார்கள், நடுவிலே தலைவர் அடங்கிக் கொள்வார், அந்த பக்கத்திலே தலைவனுடைய மனைவி, இந்த பக்கத்திலே நீங்கள் அடங்கிக் கொள்வீர்கள் என்று. உஸ்தாது ஹயாத்தாக இருக்கும் பொழுதே உங்களுடைய மதுஃபன், நீங்கள் அடங்கக்கூடிய இடம் என்பது என்ன என்பதையும் கூட உஸ்தாதுக்கே சொல்லி காட்டினார்கள் அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம். அதே போன்றுதான் அடங்கப்பட்டது. நடுவிலே தலைவர் அடங்கினார்கள், அந்த பக்கத்திலே தலைவருடைய மனைவி, இந்த பக்கத்திலே அல்லாமா அப்துல் கரீம் ஹஸ்ரத் அவர்கள் அவர்களுடைய மஸார் ஷரீஃப் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, ஆக வாழக்கூடிய அந்த ஓதக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட உஸ்தாத் அடங்கக்கூடிய இடத்தை கூட தெரிந்து வைத்திருந்தார்கள். சரி, ஹைர், அருமையானவர்களே, இப்பொழுது அல்லாமா அப்துல் கரீம் ஹஸ்ரத் அவர்களிடத்திலே மகத்தான ஒரு நேசத்தை பெறுகிறார்கள் சூஃபி நாயம் ஹஸ்ரத் அவர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று அல்லாஹ்வினுடைய நாட்டம், உஸ்தாத் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள். ஹிஜ்ரி 1345. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 1349, 4 வருடங்கள் கழித்து
அந்த மதரசாவில் அப்போதைய முதல்வராக இருந்த அப்துல் ரஹ்மான் ஆலிம் அவர்களிடத்திலே அல் ஆலிம் ஃபாசில் நூரி என்ற சனதை அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்கள் பெறுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே இலங்கையிலிருந்து ஒரு மனிதர், இலங்கையை காத்தான்குடி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலிருந்து முஹம்மது அஹமது மீரான் சூஃபி வெள்ளி ஆலிம் என்று சொல்லுவார்கள், அவர்களும் இவர்களும் சூஃபி நாயகம் அவர்களும் ஒன்றாக ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள். இருவர்களும் ஒன்றாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் புதுக்குடி மதரசாவிலே. அந்த நேரத்திலே அன்றைய காலத்திலே ஞான சூரியனாக திகழ்ந்தவர்கள், சுல்தானுல் வாயிலீனாக இமாமுல் ஆரிஃபீனாக திகழ்ந்த அல்லாமா ஷா முஹம்மது அப்துல் காதிர் சூஃபி ஹைதராபாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹைதராபாத் சூஃபி ஹஸ்ரத் நாயகம் காயல் பதிக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் அந்த பொதுக்குடி மதரசாவில் எல்லா மாணவர்களையும் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு நம்முடைய சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்களையும் கொழும்பை சார்ந்த அந்த வெள்ளி ஆலிம் அவர்களையும் பார்த்து சொன்னார்களாம், நீங்கள் ஹைதராபாத் வாருங்கள் என்பதாங்க. அவர்களுடைய அந்த அன்பான அழைப்பை ஏற்று இருவர்களும் ஹைதராபாத் செல்கிறார்கள். அங்கே 6 மாதம் ஹைதராபாத் சூஃபி ஹஸ்ரத் நாயகத்தினுடைய சகவாசத்தில் இருந்து ஆத்மீக ஞானங்களை பெறுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் காதிரியா, நக்ஷபந்தியா, ரிஃபாயியா, ஜிஸ்தியா, முஜத்திதியா தரீகாக்களினுடைய பைஅத்தையும் ஹிலாஃபத்தையும் கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே, அடுத்து அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்கள் ஹிஜ்ரி 1349 புனித ஜமாத்துல் அவ்வல் பிறை 22 புதன்கிழமை 15/10/1930 வருடம் அன்று தோல்சாப் முஹம்மது அப்துல்லா நாச்சி என்ற பெண்மணியை திருமணம் முடிக்கிறார்கள். அந்த திருமணத்திலே அவர்களுடைய ஞான ஷேகாக இருந்த அல்லாமா ஹைதராபாத் சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். 1932 திருமணம் முடித்த 2வது வருடத்திலே அந்த முதல் மனைவி அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக 2வதாக அதே குடும்பத்தை, தோல்சாப் குடும்பத்தை சார்ந்த மஹ்தூம் ஃபாத்திமா என்பவரை அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் 3 பெண் மக்களையும் ஒரு ஆண் மகனையும் கொடுக்கிறான். அருமையானவர்களே, அதிலே சூஃபி ஹஸ்ரத் நாயகத்தினுடைய 2வது மகளைத்தான் நம்முடைய ஷேகாக திகழ்ந்த அல்லாமா ஊண்டி ஹஸ்ரத் நாயகம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று அவர்களுடைய அந்த வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலே சூஃபி ஹஸ்ரத் நாயகம் வியாபாரம் செய்கிறார்கள். அந்த வியாபாரத்திலே அதிகமாக நஷ்டம் அடைவதும் அவர்களுக்கு மனதிலே நிம்மதி இல்லாமல் போகுவதுமாக இருந்ததினால் அந்த வியாபாரத்தை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்கு ஞான உபதேசம் செய்ய வேண்டும், கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பார்வையை திருப்புகிறார்கள். இதற்காக முதலிலே நாம் அல்லாஹ்விடத்திலே ஹல்வத் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய நண்பராக திகழ்ந்த அஹமது மீரான் சூஃபி என்று சொல்லக்கூடிய அட்டாளச்சேலை என்ற ஊரிலே ஒரு நண்பரை சந்திப்பதற்காக 1946 இலங்கை மாநகரத்திற்கு செல்கிறார்கள். அப்படி சென்றவர்கள் அங்கே கிராங்குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் சுமார் 1.5 வருடங்கள் ஹல்வத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வை தனித்திருக்கிறார்கள். முஷாஹதா முராக்கபாவிலே இருக்கிறார்கள். மக்களுக்கு ஞான உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக 1.5 வருடங்கள் முஷாஹதாவிலே ஹல்வத்திலே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சை மாநகரத்திலே இருக்கக்கூடிய கொடிக்கால் பாளையம் என்ற ஊரிலே அவர்களுடைய நண்பராக இருந்த ஆனாக்கான அப்துல் மஜீத் சூஃபி என்பவனுடைய தோட்டத்திலே சில காலம் ஹல்வத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நம்முடைய ஊரிலே மஸ்ஜிதுல் மீகாயில் இரட்டைக்குளத்து பள்ளியிலே 1 ஆண்டும் ஹல்வத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் 1949 இலங்கை மாநகரத்திலே இருக்கக்கூடிய பிரபல்யமான கொழும்பு சம்மான்கோட்டு பள்ளியிலே சில காலம் இமாமத் பணியிலே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படி
சூஃபி ஹஸ்ரத் நாயகம் கொழும்பு சம்மான்கோட்டு பள்ளியிலே இமாமத்து பணியிலே இருக்கும் பொழுதுதான் இன்றும் சரி என்றும் சரி நம்முடைய வஹாபிசத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதே லிரார் அல் ஜாமியுல் அஸ்ஹர் அன்று கெட்டப்பட்ட அந்த நேரம் ஃபத்வாக்கள் அந்த பள்ளியிலே 2வது ஜும்மா நடத்துவது கூடுமா கூடாதா என்று ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே கொழும்பிலே சம்மான்கட்டு பள்ளியில் இருக்கக்கூடிய சூஃபி ஹஸ்ரத் நாயகம் ஃபத்வாவை வாங்கி பார்த்துவிட்டு சொன்னார்களாம், ஜும்மா கூடாது என்பது ஃபத்வா 2வது, அது பள்ளியே இல்லை என்பதற்கு நான் ஃபத்வா தருகிறேன் என்று அந்த சம்மான்கொட்டு பள்ளி, அது நீண்ட செய்தி. சம்மான்கொட்டு பள்ளியினுடைய நிர்வாகிகள் தான் ஜாமில் அஸ்ஹரிலும் நிர்வாகியாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட எங்கே நாம் அது கூடாது என்று ஃபத்வா கொடுத்தால் நம்முடைய வேலைக்கு அது உளையாகிவிடுமோ என்று கூட அவர்கள் பயப்படவில்லை. கொள்கையிலே அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். என்ன வந்தாலும் சரி என்று அது ஃபத்வா. ஜாமில் அஸ்ஹரிலே 2வது ஜும்மா கூடுவது ஃபத்வா அல்ல, அது பள்ளியே இல்லை, அது மஸ்ஜித் திலார் வழிகட்ட பள்ளி என்று பகிரங்கமாக ஃபத்வா கொடுத்தவர்கள். ஹைர், அது நீண்ட செய்தி, விவகாரத்திற்குரிய செய்தியாக நான் இங்கே விட்டு விடுகிறேன். அருமையான பெருமக்களே, அடுத்து 1963 அவர்கள் புனிதமான ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அவர்களோடு இந்த ஊரில் சில அபிமானிகளும் முக்கியஸ்தர்களும் அதை போன்று அவர்களுடைய முரீதீன்களும் செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்களாம், நீங்களும் அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள், அவரோடு செல்லுங்கள். சூஃபி ஹஸ்ரத் நாயகத்தினுடைய ஒரு கட்டளை என்னவென்றால், ஹஜ்ஜிக்கு வருபவர்கள் தேவையில்லாத பொருட்களை கொண்டு வரக்கூடாது, என்ன தேவையோ அந்த பொருட்களை தான் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கட்டளை இருப்பார்கள். அவர்களுடைய கட்டளை அப்படி இருந்தது. எனவே இந்த மனிதரை பார்த்து தந்தை சொன்னார்களாம், சூஃபி ஹஸ்ரத் நாயகம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், அவர்களோடு நீங்களும் சென்றால் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும் என்று சொன்னபோது அந்த தந்தையை பார்த்து மனிதர் அந்த மகன் சொன்னாரா, அவர்களோடு சென்றால் முசாஃபரை போன்று தான் செல்ல வேண்டும், அவர்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். எனவே நான் அவர்களோடு செல்லவில்லை என்று அந்த கிடைத்த மகத்தான பாக்கியத்தை உதறிவிட்டார்கள். அவர்கள் தனியாக செல்கிறார்கள். கடைசியில் என்ன நடக்கிறது, அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிறார்கள். அன்றும் அந்த வளமை இன்றும் இருக்கிறது. ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்தால் அவர்களை பைத்து சொல்லி வீட்டிலே சென்று சேர்ப்பது. அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகத்தை எல்லோரும் பைத்து சொல்லி வீட்டிலே சேர்க்கிறார்கள். ஆனால் இந்த மனிதர் அவர்களோடு சென்றால் முசாஃபரை போன்று செல்ல வேண்டும் என்று இன்கார் பண்ணிய இந்த மனிதர் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிறார். அவர் வரும்பொழுதே அவர்களுடைய வீட்டிலே ஒருவர் வஃபாத்தாகிவிட்டார். எனவே அவர்களை பைத்து சொல்ல முடியாத சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார் என்று வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஒளிமார்களை இன்கார் பண்ணினால் உடனுக்குடனான பலனை அல்லாஹ் தந்து கொள்வான். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அதை போன்று அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் 1968 இலங்கை மாநகரத்தில் மாத்தறை என்று சொல்லக்கூடிய ஊரிலே நடந்த தப்லீக் ஜமாத்தினோடு விவாதம் செய்து அந்த விவாதத்திலே தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த தௌஹீத் தப்லீக் ஜமாத்தினர்கள் விரண்டு ஓடினார்கள் என்றையும் அவர்களுடைய வாழ்க்கையில் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, ஆக இந்த உலகத்திலே மகத்தான புரட்சியை ஏற்படுத்தியவர்கள், அன்றைய காலத்திலே தப்லீக்கினுடைய விஷமத்தனத்தை தோலுறுத்து காட்டியவர்கள், அவர்கள் உருது மொழியை அதிகமாக தெரிந்திருந்ததால் அந்த உருது கிதாபுகளிலே அந்த மௌலானாமார்கள் எல்லாம் என்ன விஷத்தை கக்கியிருக்கிறார்கள் என்பதை தமிழாக்கம் செய்து அதை படித்து மக்களுக்கு அவர்களுடைய விஷமத்தனத்தை தோலுறுத்து காட்டிய ஒரு மகத்தான ஒரு சேவர்களாக, மகத்தான ஒரு புரட்சியாளராக இருந்த அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிகவும் எளிய வாழ்க்கைக்குரியவர்களாக, எந்த அளவிற்கு என்றால் ஒரே ஒரு வெள்ளை கையில் அணிந்தவர்களாக, அதே போன்று வெள்ளை ஒரு ஜிப்பா, ஒரு துருக்கி தொப்பி, அதே கரலிலே ஒரு லேஞ்சி. அதாவது அவர்களை யாரும் பார்க்க வந்தால் ஒரு பெரிய மகானை பார்க்கிறோம் என்று அவர்கள் வருவார்கள். ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு கம்பீரமோ எந்த ஒரு ஆடம்பரமோ எந்த ஒரு டாம்டீகம் எதுவும் இல்லாமல் எளிமையான தோற்றத்திலே மிக இலகுவாக வந்து சந்தித்து போகக்கூடிய அளவிற்கு மிகவும் எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் திகழ்ந்தார்கள். எந்த நேரத்திலுமே
கிதாபோடு தொடர்புடையவர்களாக அவர்கள் ஆன்மீக நூட்களாக இந்த உலகத்திற்கு தந்தது அல் ஹக் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை தந்திருக்கிறார்கள். அதே போன்று அல் ஜகாயிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலையும், இன்னும் கலிமத்துல் ஹக்கு, அஸ்ராருல் ஹல்வத், ஞான தீபம், அகமிய கண்ணாடி, இது போன்ற தஸவ்வுஃப் நிறைந்த நூல்களை இந்த உம்மத்திற்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் கொள்கை விளக்க நூல்களாக இந்த சமுதாயத்திற்கு இல்ஹாருல் ஹக், சத்திய பிரகடனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலையும், காதியானி, தேவபந்து சம்பாசனை, அதே போன்று தப்லீக் என்றால் என்ன, தப்லீக் ஜமாத்தின் வஹாபியத்தின் விஷக்கிருமிகள், உலமாக்களின் உண்மை ஃபத்வா, அதே போன்று அவுலியாக்களை ஆராய்ந்து அறிவாளர்களை ஆராய்ந்து பாருங்கள், புலியை கண்டு ஓட்டம் என்பது போன்ற கொள்கை சம்பந்தமான நூல்களையும் இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நூல்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய போர்வையில் இருந்து கொண்டு ஒரு விஷத்தை கக்கியிருக்கிறார்கள் என்பதை அந்த நூட்களிலே நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் அது போன்ற வழிகட்ட ஜமாத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, அப்படி மகத்தான புரட்சியை ஏற்படுத்திய அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் ஹிஜ்ரி 1402 புனித ரமலான் பிறை 24 இதே தினத்தில் 16/7/1982 வெள்ளிக்கிழமை சுபுஹ் தொழுகைக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள். அவர்களுடைய புனிதமான மஸார் ஷரீஃப் கொழும்பிலே இருக்கக்கூடிய குப்பியாவத்தை என்று சொல்லக்கூடிய ஊரிலே இருக்கிறது. அல்லாஹ் அவர்களின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தருவானாக. எப்படி எந்த நிலையிலும் தனி மனித ஆதிக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன நிலை வந்தாலும் சரி கொள்கையில் அவ்வளவு உறுதியாக இருப்பேன் என்று எந்த அளவிற்கு அவர்கள் கொள்கையிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் அதே போன்று அவர்கள் காட்டித்தந்த அந்த புனிதமான அந்த பாதையிலேயே நாம் இறுதி மூச்சு வரை அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அசைக்க முடியாத சித்தாந்தத்திலேயே அல்லாஹ் நம்மை நிலைக்க செய்வானாக. அவர்களினுடைய ஃபுரூலாத்துகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு சொரிந்தருள்வானாக. அவர்களின் பொருட்டினால் நம்முடைய அனைத்து ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய அனைத்து நாட்ட திட்டங்களையும் நிறைவுபடுத்தி தருவானாக. இந்த மாதத்திலே நாம் புரியக்கூடிய அத்துணை இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இனி எஞ்சிருக்கக்கூடிய நாட்களிலும் அவனை அதிகமாக நின்று வணங்கி அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு வல்லவனாம் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்திற்கும் நேசத்திற்கும் பாசத்திற்கும் தகுதியானவர்களாக இறை நேசர்களினுடைய குறிப்பாக அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்களுடைய துஆவிற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியருள்வானாக. ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் வ ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.